வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் சேர்த்து பூரணம் பண்ணி போலி பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லக்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பருப்பு போலி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க. பூரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மைதா மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 1 கப் மைதாவில் கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச மாவு மேலே எண்ணெய் தடவி ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1,4 கப் வெல்லத்தோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதை வடிகட்டி ஒரு கொதி வந்தோன்னு மசிச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கெட்டியாகி வர்றப்ப துருவின 1/2 கப் தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பூரணம் நமக்கு ரெடி ஆகிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. மைதா மாவும் 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இதை திரும்பவும் 2 நிமிஷம் பிசைஞ்சிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே வச்சு மூடி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இதில் 2 பக்கமும் நெய் தடவி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.